யாப்பருங்கலக்காரிகை ஆசிரியர் அமிர்தசாகரர் அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்களை பற்றி யாப்பருங்கலக்காரிகையில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுதான் முதல் நூற்பா. இந்த அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் பற்றி இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவியருக்கு இந்த வினா யாப்பருங்கலக்காரிகையில அடிக்கடி கேட்கக்கூடிய வினா, யாப்புல உள்ள வினா. இப்போ நூற்பாவை பார்ப்போமா? குறில் நெடில் ஆவி குறுகிய மூவுயிர் ஆயுதமெங்கே மறுவரு மூவினம் மைதீர் உயிர்மை மதிமருட்டும் சிறுநுதர் பேரமர் கச்சைய வாயைய நுண்ணிடையாய் அறிஞர் உரைத்த அளவும் அசைக்கு உறுப்பானவே. யாப்பருங்கலக்காரிகை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா, இப்போ தொல்காப்பியம் நன்னூல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நூற்பா அப்படின்னு சொல்றோம். இது யாப்பருங்கலக்காரிகையை காரிகை என்று குறிப்பிடுகின்றோம். ஏன் என்று பார்த்தோம்னா, ஒவ்வொரு நூற்பாவிலையும் ஒரு பெண்ணை விழித்து கூறுவது மாதிரி அமைந்திருக்கும். பெண்ணை விழித்து கூறுற மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது மகடுவு முன்னிலை அப்படின்னு சொல்றோம். நூற்பாவில் பாருங்க, குறில் நெடில் ஆவி குறுகிய மூவுயிர் ஆயுதமெங்கே மறுவரு மூவினம் மைதீர் உயிர்மை மதிமருட்டும் சிறுநுதர் பேரமர் கச்சைய வாயைய நுண்ணிடையாய். அந்த பெண்ணை விழித்து சொல்லியிருக்கு. சிறிய நுதல் உடையவள், கண்ணை உடையவள் அப்படின்னு சொல்லி சிறுநுதர் பேரமர் கச்சைய வாயைய நுண்ணிடையாய், உண்மையான இடையை உடையவள் என்று ஒரு பெண்ணை விழித்து கூறுற மாதிரி ஒவ்வொரு காரிகையிலும் யாப்பருங்கலக்காரிகை ஆசிரியர் அமிர்தசாகரர் கூறியிருக்கின்றார். முதல்ல பார்த்தீங்கன்னா குறில் அப்படின்னு சொல்லும்போது ஆ இ உ ஏ ஓ குறில் 5 என்று குறிப்பிடுகின்றார். ரெண்டாவது ஆ இ உ ஏ ஓ ஐ ஔ நெடில் 7 என்று குறிப்பிடுகின்றார். மூன்றாவது ஆவி. ஆவி என்பது உயிர் எழுத்து. அவ்கார இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென முடிவ என்று குறிப்பிடுகின்றார். அசைக்கு உறுப்பாகக்கூடிய எழுத்துக்கள்லாம் மொத்தம் 13 குறிப்பிடுகின்றார். அதுல குறில் நெடில் ஆவி. மூன்றாவது குறுகிய மூவுயிர். குறுகிய மூவுயிர் சொல்லும்போது குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஆயுதத்தை பற்றி கூறுகின்றார். இப்ப குற்றிய லுகரம் சொல்லும்போது அதுக்கு தனியா ஒரு நூற்பா சொல்றாரு. நெடிலோடு ஆயுதம் உயிர் வலி மெடி இடை தொடர்மொழி இறுதி வன்மையூர் உகரம் அங்கும் பிறவும் மேல் தொடரவும் பெருமை என்று கூறுகின்றார். குற்றிய லுகரம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, வல்லின மெய்யின் மேல் இருந்து வரக்கூடிய உகரமானது அந்த சொல்லினுடைய ஈற்றில் வரும். சொல்லினுடைய அயல் எழுத்தை நோக்க அந்த குற்றியலுகரமானது 6 வகைப்படும். வன்றொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி 6 வகைப்படும். இப்போ நாடு பாருங்களேன், கடைசியில் உள்ள எழுத்து என்னது? டூ, இட்டு பிளஸ் ஊ அப்படிங்கிறது வல்லினமையின் மேல் ஏறிய உகரம். அருகில் இருக்கக்கூடிய எழுத்து என்னது? நா. அப்ப இது என்னது? நெடில் எழுத்து. அப்போ அந்த நெடில் தொடர் குற்றியலுகரம். அத்து இத்து எத்து பத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வல்லினமையின் மேல் ஏறிய உகரம். தூ இருக்கு, இத்து பிளஸ் ஊ தூ இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்து என்னது? ஆயுத எழுத்து. அப்போ இது என்ன சொல்றோம்? ஆயுத தொடர் குற்றியலுகரம். இப்படி குற்றியலுகரமானது மொத்தம் 6 வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சொல்லி பார்த்தீங்கன்னா குற்றிய லிகரம். குற்றிய லிகரம் பற்றி சொல்லும்போது சொல்றாரு, யகரம் வரும்படி குரல் உத்திரி இகரமும் அசைச்சொல் வியாவின் இகரமும் உரிய என்று குறிப்பிடுகிறார். இப்ப நிலைமொழியில இப்ப நாடு பிளஸ் யாது இதை மட்டும் எடுத்துக்கோங்களேன். நிலைமொழியில என்ன இருக்கு? நாடு குற்றிய லுகர சொல் இருக்கு. வருமொழியில என்ன இருக்கு? எகரத்தை கொண்ட சொல் இருக்கு. நிலைமொழியில குற்றிய லுகரம் நிற்க, வருமொழியில் எகரத்தை கொண்ட சொல் வந்தா அந்த குற்றிய லுகரமானது குற்றிய லிகரமாக மாறும். இப்ப நாடு பிளஸ் யாதுங்கிறது எப்படி மாறுது? நாடியாது. வரகு பிளஸ் யாது? வரகியாது. கொக்கு பிளஸ் யாது? கொக்கியாது. அப்படின்னு மாறுது. அப்போ அது என்ன சொல்றோம்? குற்றிய லிகரம் அப்படின்னு சொல்றோம். இதுல வியா அப்படிங்கிற அசை சொல்ல மகரமையின் மேல் ஏறிய இகரமும் குற்றிய லிகரம். அடுத்தது ஆயுதம். ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது ஆயுதத்துக்கு யாப்பருங்கலக்காரிகை ஆசிரியர் 5 பெயரை குறிப்பிடுகின்றார். இப்ப நூற்பாவை பாருங்க. அக்கேனம் ஆயுதம் தனிநிலை புள்ளி ஒற்றிப்பாலன 5 இதற்கே. அக்கேனம் ஆயுதம் தனிநிலை புள்ளி ஒற்று இவை எல்லாமே ஆயுதத்துக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்று குறிப்பிடுகின்றார். அந்த ஆயுதம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்தில் உள்ள சொற்கள்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, ஆயுதத்துக்கு முன்னால என்ன வரும், ஆயுதத்துக்கு பின்னால என்ன எழுத்து வரும் அப்படிங்கிறத அழகா ஒரு நூற்பால கூறுகின்றார். குறியதன் முன்னர் ஆயுத புள்ளி உயிரோடு புணர்ந்த வல்லாரன் சேர்த்தே. முதல்ல குறில் எழுத்து வரும், நடுவில் ஆயுத எழுத்து வரும், கடைசியில் வல்லினமையின் மேல் ஏறிய உகரம் வரும். குறியதன் முன்னர் ஆயுத புள்ளி உயிரோடு புணர்ந்த வல்லாரன் சேர்த்தே. அக்கு அக்கு இத்து எக்கு பக்கு இது பாருங்க. முதல்ல குறில், நடுவில் என்ன எழுத்து வந்திருக்கு? ஆயுத எழுத்து வந்திருக்கு. கடைசியில் என்ன இருக்கு? வல்லினமையின் மேல் ஏறிய உகரம் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கல நெடில்
உயிரெழுத்து பார்த்தோம். அடுத்தது குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், அடுத்தது ஆயுதம் சொல்லி பார்த்தோம். அடுத்தது சொல்றாரு மறுவது மூவினம். மூவினம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? பல்லினம், மெல்லினம், இடையினம். அதான் வல்லெழுத்தென்ப கசடதவர, வெள்ளெழுத்தென்ப எங்கன நமன, இடையெழுத்தென்ப எரள வளர என்று குறிப்பிடுகின்றார். எங்கன நமனங்கிறதெல்லாம் மூக்கொலிகள் அப்படின்னு சொல்லுவாரு. இது மெய்யெழுத்து, மறுவரு மூவினம். இப்போ மெய் அப்படின்னு சொல்லி தனியாகவும் சொல்லுகின்றார். மெய்யெழுத்தானது எப்படி வரும் அப்படின்னு சொல்லும்போது, மெய்யின் இயக்கம் புள்ளியோடு, மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும், மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலைகள். மெய்யெழுத்துனாலே எல்லாமே எப்படி இருக்கும்? புள்ளி வைத்து தான் வரும் என்று குறிப்பிடுகின்றார். இன்னொரு நுட்பாளர் சொல்றாரு, எகர உகரத்து இயற்கையும் மற்ற தொல்காப்பியத்தை காலத்தில் ஏகாரத்துக்கும் ஓகாரத்துக்கும் வித்தியாசம் காட்டுவதற்காக எகரத்துக்கும் உகரத்துக்கும் மேல குறிலுக்கு மேல புள்ளி வைத்து எழுதக்கூடிய வழக்கம் இருந்தது என்பதை ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அப்போ இப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்தது 10 பார்த்துட்டோம். இது போக உயிரளவடை ஒற்றளவடை பற்றி கூறுகின்றார். அளவடை அப்படின்னு சொல்லும்போது அளவடைக்கும் 2 பெயரை குறிப்பிடுகின்றார். நூற்பாவை பாருங்க. அளவே புழுதம் 1000 பெயரும் அளவடை என்ப அறிந்து சினவே. அளவடைக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் அளவு என்றும் புழுதம் என்றும் வழங்கப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார். அளவடையினுடைய வகைகள் கூடும்போது உயிரளவடை ஒற்றளவடை என்று 1000 என்ப அளவடை தானே என்று குறிப்பிடுகின்றார். உயிரளவடையும் ஒற்றளவடையும் அதனுடைய வகை என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது உயிரளவடை எப்படி வரும் அப்படின்னு சொல்லும்போது நெடிலெழுத்துக்கு பக்கத்துல அதற்கு இனமான குறில் வரும். ஓ ஓதல் வேண்டும். ஓ பக்கத்துல அதற்கு இனமான குறில் வந்திருக்கு. குன்றிசை மொழிவையின் நெந்திசை நிறைக்கும் நெட்டெழுத்தின்பர் ஒத்த குற்றலத்தை குறிப்பிடுகின்றார். ஒற்றளவடை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒற்றுக்கள் எல்லாம் ரெட்டித்து வரும். எந்த ஒற்றுக்கள் வரும் அப்படின்னு சொல்லும்போது 11 எழுத்துக்களை குறிப்பிடுகின்றார். எங்கன நமன, எரள வளர, ஆயுதம் அளவாம், குறிலினை குறிக்கீழ், இடைக்கடை விகலை, அவற்றின் குறியாம் வேறே என்று குறிப்பிடுகின்றார். இந்த 11 எழுத்துக்களும் ஒற்றெழுத்துக்களும் அளவெடுத்து வரும். எங்கெல்லாம் அளவெடுக்கும்? குறில் அடுத்து அளவெடுக்கும், குறில் இணையை அடுத்து அளவெடுக்கும் என்று கூறுகின்றார். எங்கிறைவன் குறிலை அடுத்து 2 இங்கு அளவெடுத்து வந்துள்ளது. விடங்கலந்தானை குறில் இணையை அடுத்து அளவெடுத்து வந்துள்ளது என்று கூறுகின்றார். இப்போ நம்ம பார்த்தது அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள்லாம் 12 பார்த்துருக்கோம். இன்னும் 1 என்னன்னு சொல்லும்போது மாத்திரையை பற்றி குறிப்பிடுகின்றார். மாத்திரை அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் உள்ள மாத்திரை என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. மாத்திரைனா என்ன அப்படின்னு சொல்லின்றதுக்கு அழகா ஒரு நுட்பா சொல்றாரு. நுட்பாவை பாருங்க. கண்ணிமை, கை நொடி, அளவே மாத்திரை, நுண்ணிதி உணர்ந்தோர் கண்டவாரி. கண் இமைக்கக்கூடிய நேரமும் கை நொடிக்கக்கூடிய நேரமும் தான் மாத்திரை என்று குறிப்பிடுகின்றார். இந்த மாத்திரையில குறில் எழுத்துக்கள் எல்லாம் 1 மாத்திரை அளவில் வரும். நெடில் எழுத்துக்கள் எல்லாம் 2 மாத்திரை அளவில் வரும். உயிரளவடை எல்லாம் 3 மாத்திரை அளவில் வரும். குற்றியல் இகரம் இவை எல்லாமே அரை மாத்திரையாக கூறுகின்றார். இப்ப அசைக்கு ஆயுதம், குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஆயுதம் இவை எல்லாமே அரை மாத்திரை அளவாக வரும். இன்றைக்கு நாம் அசைக்கு உறுப்பாகக்கூடிய எழுத்துக்கள்ல குறில் எழுத்து, நெடில் எழுத்து, உயிர் எழுத்து, அடுத்தது வல்லினம், மெல்லினம், இடையினம், மெய்யெழுத்து, அளவடையில சொல்லும்போது உயிரளவடை, ஒற்றளவடை, குறுகிய மூவுயிர்ல சொல்லும்போது குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், அப்புறம் ஆயுதம், அடுத்தது மாத்திரை. இந்த 13 தான் அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தொல்காப்பியம் யாப்பருங்கல காரிகை 2 எழுத்து ஒப்பீடு அப்படின்னு சொல்லும்போது யாப்பருங்கல காரிகை ஆசிரியர் அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்களை பற்றி கூறியிருக்கின்றார். அதை நம்ம இப்ப பார்த்தோம். அடுத்தது தொல்காப்பியர் எழுத்து பற்றி என்ன சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கிறத பார்ப்போம். தொல்காப்பியரும் யாப்பருங்கல காரிகை ஆசிரியரும் சொல்லக்கூடிய உயிரெழுத்துங்கிறது 1. என்ன சொல்றாரு அப்படின்னா அவுகார இருவாய் பன்னீர் எழுத்தும் உயிரென மொழிவ என்று கூறியது 2 பேருடைய கருத்தும் 1 தான் இருக்கு. அதே மாதிரி குறில் எழுத்தும் நெடில் எழுத்தும் சொல்லியிருக்கிறது 2 பேருடைய கருத்தும் 1 தான். அவற்றுள் ஆ இ உ ஏ ஓ என அப்பால் 5 ஓரள விசைக்கும் குற்றெழுத்தென்ப என்று கூறுகின்றார் தொல்காப்பியர். இதை எல்லாமே 1 மாத்திரையாக குறில் எழுத்துக்கள் வரும். அதே மாதிரி தான் நெடில் எழுத்துக்களை சொல்லும்போது அவற்றுள் ஆ இ உ ஏ ஓ ஐ ஓ அவ் இவை அப்பால் 7 ஈரள விசைக்கும் நெட்டெழுத்தென்ப என்று கூறுகின்றார். அப்ப தொல்காப்பியர் சொல்லக்கூடிய உயிரெழுத்து அப்படிங்கிறது, அப்புறம் உயிரெழுத்துக்களுடைய வகையான குறில் நெடில், இது 2ம் யாப்பருங்கல காரிகை ஆசிரியர் கூறியிருக்கிறதும் தொல்காப்பியர் கூறியிருக்கிறதும் ஒரே கருத்து தான். அடுத்தது தொல்காப்பியர் சொல்றாரு அவற்றுள் குற்றியல் இகரம், குற்றியல் உகரம், ஆயுதம், சார்ந்து வரல் மரபின் 3 என்று கூறுகின்றார். தொல்காப்பியர் சார்பெழுத்துக்களுடைய வகை சொல்லும் போதுதான் குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஆயுதம் என்று குறிப்பிடுகின்றார். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்துக்கள். தொல்காப்பியர் சார்பெழுத்துக்கள் சொல்லும்போது 3 சொல்றாரு. நன்னூல் ஆசிரியர் சொல்லும்போது உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம்,
ஐகார பெருக்கம், ஔகார பெருக்கம், அகர பெருக்கம், ஆயுத பெருக்கம் என்று 10 வகையாக வகைப்படுத்தியிருக்கின்றார். இப்போ யாப்பர் எழுத்து பற்றி யாப்பும் தொல்காப்பிய ஒப்பீடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரே ஒரு வேறுபாடு, தொல்காப்பியர் குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், அதே சமயத்தில் ஆயுதம் இந்த 3ஐயும் சார்பெழுத்துக்களே வரிசையில் கூறுகின்றார். மற்ற கருத்து தொல்காப்பியம் யாப்பருங்கல காரிகை ஆசிரியருடைய கருத்து ஒன்று போல் தான் இருக்கின்றது. ரெண்டாவது சொல்லும்போது பார்க்கும்போது ஆயி ஊ அம்மூன்றும் சுட்டு என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். சுட்டெழுத்துக்களை பற்றி சொல்கின்றார். சுட்டெழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள். அது இது அப்படிங்கிறது எனது அண்மை சுட்டு, அது இது அவன் இவன்கிறது சேமை சுட்டு, இதுங்கிறது அண்மை சுட்டு, இவன்கிறது அண்மை சுட்டு, உவன் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செய்யுள்ள ரொம்ப குறைய வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா தொல்காப்பியர் சொல்லக்கூடிய சுட்டெழுத்தினை யாப்பருங்கல காரிய ஆசிரியர் கூறவில்லை. அடுத்தது வினா எழுத்து சொல்றாரு. வினா எழுத்துனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வினா பொருளை தரக்கூடியது. ஆ இ ஏ யா ஓ அம்மூன்று வினா என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் யாப்பருங்கல காரிய ஆசிரியர் இதை சொல்லவில்லை, கூறவில்லை. வினா பொருளை தரக்கூடியதான் வினா எழுத்து. இந்த 3 எழுத்துக்கள் எவன், யாவன் அதெல்லாம் வினா பொருளை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ எழுத்து பற்றி தொல்காப்பியத்துக்கும் யாப்பருங்கல காரிகைக்கும் உள்ள ஒப்பீடு, ஒற்றுமை வேற்றுமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொல்காப்பியருடைய கருத்தும் யாப்பருங்கல காரிகை ஆசிரியர் கூறக்கூடிய கருத்தும் ரெண்டும் ஒன்று போலதான் இருக்கு. எது உயிரெழுத்து பற்றி சொல்லக்கூடியது, முதல் எழுத்து பற்றி சொல்லக்கூடியது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆயுதம் பற்றி சொல்லக்கூடியது, அப்புறம் மாத்திரையை பற்றி சொல்லக்கூடியது, அடுத்தது வல்லினம் மெல்லினம் இடையினம் மூவினம் பற்றி சொல்லக்கூடியது, மெய்யெழுத்துக்கள் பற்றி சொல்லக்கூடியது, எல்லா யாப்பருங்கல காரிகை ஆசிரியரும் குற்றிய லிகரம் பற்றி சொல்லக்கூடியது, ஆயுதம் பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் ஒன்று போல தான் இருக்குது. ஆனால் குற்றிய லுகரம் பற்றி சொல்லும்போது மட்டும்தான் ஒரே ஒரு இடத்துல வேறுபடுகின்றார். என்னன்னா ஒருமொழி குற்றிய லுகரம், புனர்மொழி குற்றிய லுகரம் என்று குறிப்பிடுகின்றார். குற்றிய லிகரம் இப்போ நாடு பிளஸ் யாது நாடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே அசைக்குறுப்பாகும் எழுத்துக்கள் சொல்லும்போது பார்த்தோம்னா அதை புனர்மொழி குற்றிய லுகரம் என்று கூறுகின்றார். அப்போ 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, ஒன்று தொல்காப்பிய சார்பெழுத்து பற்றி கூறுகின்றார். அவர் சார்பெழுத்தை பற்றி யாப்பருங்கல காரிகை ஆசிரியர் அமிர்தசாகரர் கூறவில்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து பற்றி சொல்றாரு. தொல்காப்பியர் ஆ இ ஊ அம்மூன்றும் சுட்டு என்று கூறுகின்றார். ஆனால் யாப்பருங்கல காரிகை ஆசிரியர் கூறவில்லை. மூன்றாவது பார்த்தீங்கன்னா வினா பொருளை உணர்த்தக்கூடிய வினா எழுத்துக்களை பற்றி தொல்காப்பியர் கூறுகின்றார். ஆ ஏ ஓ என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் யாப்பருங்கல காரிகை ஆசிரியர் கூறவில்லை. குற்றிய லிகரம், குற்றிய லுகரம் பற்றி சொல்லும்போது ஒருமொழி குற்றிய லுகரம், வருமொழி குற்றிய லுகரம், புனர்மொழி குற்றிய லுகரம் என்று கூறுகின்றார் தொல்காப்பியர். ஆனால் யாப்பருங்கல காரிகை ஆசிரியர் அதை கூறவில்லை. மற்ற எல்லாம் குறில், நெடில், அதே சமயத்தில் உயிரெழுத்து, அப்புறம் உயிரளபடை, ஒற்றளபடை, மாத்திரை, பல்லினம் மெல்லினம் இடையினம் இதையெல்லாம் யாப்பருங்கல காரிகை ஆசிரியரும் தொல்காப்பியரும் ஒரே கருத்தை தான் கூறுகின்றனர். எழுத்து ஒப்பீடு யாப்பருங்கல காரிகை தொல்காப்பியம் என்று ஒரு வினா பல்கலைக்கழக அளவில் கேட்கப்படும். அதற்கான விடை இதை நீங்கள் எழுதலாம். அதிக மதிப்பெண் பெறலாம்.